கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முந்தைய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த நற்செய்தியை மற்றவர்களும் பயன்பெறும்படி அனுப்பிடவும் உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல், தேவனுடைய கிருபை வரங்கள் வல்லமைகள் இல்லாமல் தேவ ஊழியத்தை சுயமாய் செய்ய இயலாது. இந்த செய்தியின் ரேமா வார்த்தை கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்பதே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒருவரை தெரிந்தெடுத்து அவரை எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகத்தின் நோக்கம் என்ன என்பது தெளிவாக இப்பகுதியில் குறிப்பிடப்பட்டு இருப்பதை காணலாம். பிரியமானவர்களே, சிறுமைப்படுத்தப்பட்டு மனமடிவோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அபிஷேகம், நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார் என அறிவிக்க அபிஷேகம், துயரத்தோடு ஆறுதலுக்காக ஏங்கி இருப்பவர்களுக்கு துயர் நீங்கி புது வாழ்வு பெற செய்ய அபிஷேகம், பல்வேறு விதமான கட்டுகளோடு வியாதிகள், சாபங்கள், பற்றாக்குறைகள், தீய பழக்க வழக்கங்கள், பெருமைகள் போன்ற கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்கு கர்த்தரின் விடுவித்தலை கொண்டு வரவும் அபிஷேகம், விரக்தியோடு அவநம்பிக்கையோடு இருப்பவர்களை புது நம்பிக்கை கொள்ள செய்து கர்த்தரை துதிக்க அபிஷேகம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் குறித்து தேவ ஆவியானவரின் வல்லமையை குறித்தும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை நாம் காணலாம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, செருபாபேர்களே, உங்களுக்கு சொல்லப்படும் கர்த்தரின் வார்த்தை பலத்தை கொண்டு, பராக்கிரமத்தை கொண்டு செய்ய முடியாதவைகள் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மேலும் சகரியாவிற்கு வெளிப்படுத்தின அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்த ஒரு தரிசனம் சகரியா 4வது அதிகாரம் 11 முதல் 14 வரை குறிப்பிட்டபடி ஒலிவ மரத்தின் 2 கிளைகளாக அவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அந்த 2 கிளைகளும் சர்வலோகத்தின் ஆண்டவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தரின் வார்த்தை தெளிவாய் நமக்கு உரைக்கிறது. அன்பானவர்களே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்ற, பரிசுத்த ஆவியானவரின் பெருமழையை ஊற்ற தேவன் உண்மையுள்ளவராய் மாறாதவராய் இருக்கிறார். வாஞ்சியோடு கேட்போமா? ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பெரிய பர்வதங்களும் மெழுகாய் உருகும், அது சவ பூமியாய் மாறும். கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்து முடிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இச்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 10 100 பலன் கொடுக்க உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மாறாத கிருபை நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். May God bless you all.